கிலோக்கு ஒரு கடி உப்பு, ஒரு பிடி உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி தாளிச்சுக்கணும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தான் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் பண்ணிங்க. சரி, 200 பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 200 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, புதினா, பெரிய வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், பச்சை மிளகா ஒரு 15 பழம் போட்டு எல்லாம் வணக்கி விட்டு தாளிச்சு விட்டிங்கன்னா வேலை. குக்கரில் வச்சிங்கன்னா 1.5 தண்ணி வைங்க. சட்டியில் வச்சிங்கன்னா, அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் 1 வச்சிங்கன்னா 1 1/4 வச்சு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 1.5. அதான் நான் வந்து கம்மியாக ஊற்றுவேன். அதான் அரைச்சியாக நிற்கும். அவ்வளோதாண்ணா. உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் காஜா மைதி. காஜா மைதி. சரி சரிங்கண்ணா. நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? நாங்கள் பொள்ளாச்சி தங்கம் தேட்டருக்கு பக்கத்துலேங்க. அப்போ உங்களை எப்போ வேணாலும் வந்து எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 97 5000 32 16. சரி, ரைட்டுங்கண்ணா. அப்போது பிரியாணி செய்யணுன்னா உங்களை கூப்பிட்டோம்னா, பிரியாணி செய்யணும்னாலும் கூப்பிடலாம், சைவம் செய்யணும்னாலும் கூப்பிடலாம். எந்த விசேஷத்துக்கும் கூப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தருவோம். இப்போ இவர் வந்து இந்த மெனுவெல்லாம் சொன்னார். அந்த மெனு சொன்னதை இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ கடைசியாக பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்குது. இதெல்லாம் செஞ்சது நம்ம அண்ணன் காதர் மைதீன் அண்ணன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே எல்லாம் இது போட்டிருக்கிறாங்க. நீ அடுத்தது வந்து தம் கட்டணும். அடுத்தது தம் போட்டாச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் உங்கள் பேர் என்னங்கண்ணா? கோயில்ராஜ். சரிண்ணா, உண்மையிலுமே பரவாயில்ல. நீங்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலுமே பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்.